ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு பவின்குட்டி ஃபேமிலி சேனல். இதுல 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு எப்படி இப்பிலே எக் நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். 2 பச்சை மிளகாய், 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு மல்லிச்செடி நறுக்கி வச்சிருக்கேன். 6 இப்பி பாக்கெட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்புல மண்பானை வடைச்சட்டி ஒண்ணு வச்சுக்கலாம். வச்சு சட்டி சூடாகவும், தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் சூடாகவும், நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அதில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கலாம். அப்பதான் சீக்கிரம் வேகும். இதுல நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடிய வச்சு இப்ப மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். தக்காளியில உள்ள சாறுலாம் இதுல இறங்கணும். நல்லா தக்காளி மசிற அளவுக்கு நல்லா அத கிண்டி விட்டுக்கலாம். வதக்குன தக்காளிய நல்லா ஓரம் தள்ளிட்டு, அந்த ஆயில்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். உடைச்சு ஊத்திட்டு கொஞ்சோண்டு பெப்பர் தூவிக்கலாம். தூவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இப்ப 2யுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பில உள்ள பொடிய இதுல இப்ப தூவிக்கலாம். பொடிய தூவிட்டு, நூடுல்ஸ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். கலந்து விட்டதுக்கப்புறம் மல்லிச்செடிய தூவி இறக்கிக்கலாம். இப்ப எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இதோட ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான எக் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.